ஐயோ புரோட்டீன் பவுடரே சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், டயபிட்டிஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதுல ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. BCAA அப்படின்னு சொல்லுவோம், பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ். இந்த 3 வகையான அமினோ ஆசிட் மூலக்கூறுகள் பெரும்பாலும் மிருகங்கள்ல இருந்து ஈவன் பயிர் வகைகள்ல இருந்து வரக்கூடிய புரதங்கள் இந்த புரோட்டீன் பவுடர்ல மீனா இருக்கும். அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி கூட BCAA அப்படின்னு போட்டு புரோட்டீன் பவுடர்லாம் கிடைக்கிறது உண்டு. இதை வந்து பாடி பில்டிங் பண்றவங்க, நல்லா ஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறவங்க நிறைய எடுக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு வந்து கேட்டா, உடல் பருமன் இருந்து அதிகப்படியான கொழுப்பு உடம்புல இருக்கும் பொழுது இந்த பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் வந்து உடம்பால சரியா ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய மெட்டபாலைட்ஸ் வந்து ரத்தத்துல ஜாஸ்தியாகும். இது ஜாஸ்தியாகும் பொழுது இன்சுலின் எதிர்ப்பு தன்மை, டயபிட்டிஸ் வரக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இன்னும் மோசமாகுது. அதனால பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப உடல் பருமனா இருக்கிறவங்க அதிக அளவுல எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி ஃபிட்டா இருக்காங்களா அவங்க வந்து அதை எடுக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வந்துரும், டயபிட்டிஸ் வந்துருங்கிறது ஆக்சுவலி தவறான கூற்று. ஐசிஎம்ஆர் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் நல்லது, புரோட்டீன் பவுடர் இனிப்பா இருக்கிறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்டனர் சேர்த்திருப்பாங்க, மாவுச்சத்து, சக்கரை எல்லாம் சேர்த்திருக்காங்க, அன்னெசரி ப்ராசஸிங் பண்ணிருப்பாங்க. நீங்க அதை பவுடரா எடுக்கிறீங்க, நீங்க சிம்பிளா உணவுல இருந்து எடுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் விஷயம்.